சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்குன்னானுங்க. ஆர்சிபி பெஸ்ட் ஃபேஸ்ல இருக்குதுன்னாங்க. 2 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். இந்த வாட்டி அடிக்கிற கப் நமக்கு தான். அவங்க இப்போ வந்து பயம் காட்டிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். அது போதும். அவங்க இதுக்கப்புறம் எவ்வளவு மேட்ச் வேணா ஜெயிச்சிட்டோம். பிளே ஆஃப்ல போய் அடிக்கிறோம். நம்ம பிளே ஆஃப்ல அவங்க மாத்த மாட்டாங்க. முதல்ல மாத்த அடிக்கிறோம். வேற லெவல். ஒருத்தன் இறங்குனா அவன் அடிக்கிறான். அவன் அவுட் ஆனா இன்னொருத்தவட அவனும் அடிக்கிறான். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தோனி மட்டும் வந்துட்டாரு. முடிஞ்சிச்சு கதை. மேல எஸ்ஆர்எச் வருதோ, ஓகே, பஞ்சாப் இல்ல இன்னொருத்தன் நல்லா ஆர்ஆர் வருதோ, அவங்க சின்ன பசங்களை வச்சு அடிக்கிறாங்க. நம்மள சின்ன பசங்களை வச்சு அடிச்சு காட்டுறோம் இந்த வாட்டி. இது ஆறாவது நம்பர் வரும்போது இத பார்த்து எல்லாம் ஷாக் ஆக போறாங்க. எல்லா மஸ்தும் ப்ரோ, எல்லா மஸ்தும் சூப்பரா இருந்துச்சு. சிஎஸ்கே தல தோனி வந்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்த கப்பு நம்மளுக்கு தான் வரணும். ஆமா, கான்ஃபிடென்ட்டா. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் சிஎஸ்கே. இது தோனியை பார்க்கணும் ஆசைதான். ஆனா இது சூப்பர். சஞ்சு இது உருவில் காலையில டிவிக்கு மத்தியானம் சிஎஸ்கே. உருவல் நாட் வேற லெவல். இதே டீம் எல்லா மேட்ச் விளையாடலாமா இனி? எஸ் தூக்குறோம். थैंक यू சார். இன்னைக்கு 2 சம்பவம். ஒன்னு தமிழ்நாடு, ஒன்னு ஆல் இந்தியா. சிஎஸ்கே ரெடி தூக்குறோம் சார். நல்லா இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா யுவராஜ் சிங் ரெக்கார்டு முடிஞ்சிட்டு வந்து. ஆமா, சுரேஷ் ரெய்னா ரெக்கார்டை முடிச்சுட்டு இருப்பாரு. ஊர்வில் பட்டேல் செம இன்னிங்ஸ் ப்ரோ, வேற லெவல். மேட்ச் வந்து 18 ஓவர்ல முடியும் நினைச்சேனா. ஏன் இவ்வளவு தூரம்னா உருவி பட்டேல் இல்ல. உருவி பட்டேல் வந்து இன்னைக்கு ரெக்கார்டே அடிச்சிட்டு இருப்பாரு. 12 பால் 50, 13 பால் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் நடந்தது ப்ரோ. சேப்பாக் ஸ்டேட்ல என்ன கேளுங்களேன், 5 வருஷமா 101 ரன் மேல அடிச்சதே இல்ல சிஎஸ்கே. இந்த வருஷம் அடிச்சிருக்கோம்னா தோனி சுரேஷ் இல்லாம கப்பு லோடிங் ப்ரோ இந்த வருஷம். ஆனா அடுத்த எல்லா மேட்ச் அடிக்கிறோம். நல்ல பாயிண்ட் போறோம் ப்ரோ. கன்ஃபார்ம் பிளே ஆஃப்.